இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனே, துதியுங்கள் தூயோனே. நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். பாடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். பாடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம். மனதில் அவரையே வாழ்த்துவோம். மனதில் அவரையே வாழ்த்துவோம். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த
மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரம் செய்வேனே இரட்சகனை சோத்திரம் செய்வேனே இரட்சகனை சோத்திரம் செய்வேனே பரிசுதனை புல்மீதே அமிழ்ந்து கழுதவனை புல்மீதே அமிழ்ந்து கழுதவனை புல்மீதே அமிழ்ந்து கழுதவனை முன்னடை மீதொற்ற சின்ன குமாரனை முன்னடை மீதொற்ற சின்ன குமாரன் பொன்னுரை நூற்படியே நிலதோர் சோலை சோத்திரம் செய்வேனே இரட்சகனை சோத்திரம் செய்வேனே இரட்சகனை சோத்திரம் செய்வேனே இரட்சகனை சோத்திரம் செய்வேனே. ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொண்டோம். ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்மையான எல்லா ஈவுகளையும் பூரணமான எல்லா வரங்களையும் பரத்திலிருந்து அருளி செய்கிறவராகி நீர் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படியாக கர்த்தர் தருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜோகன்சன் ஐயாவுக்காக, எப்சி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாக வழிநடத்தி வருகிற ஆண்டவர் அருமையான ஜேம்ஸ் அண்ணனை, அக்காவை, பிள்ளைகளை ஆசீர்வதித்து குறிப்பாக அன்பு மகனுடைய நிச்சயதார்த்தத்தை இந்த நாளிலே நடத்துவதற்கு அன்பு பிள்ளைகள் ஆயத்தப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான மகன் ஜெல்சினை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதி நாட்களிலே செய்கிறவராகி நீர் அன்பு மகனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகளை இந்த நாளிலே நிச்சயம் கொள்ளும்படியாக அருமையான பிள்ளைகள் புறப்பட இருக்கிற நேரத்திலே அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, குறிப்பாக அருமையான மணமகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலே நடைபெறுகிற நிகழ்விலே அருமையான மணமக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று ஈசாக்கு ரெபேக்காலை பெண் கொள்ள செல்லும் போது உச்சிதமான பொருட்களை எடுத்து சென்றதை போல அருமையான மகளுக்காக மணமகனுடைய வீட்டாரிடத்திலிருந்து எடுத்து செல்லப்படுகிற இந்த உச்சிதமான பொருட்களை உடைய கரத்திலே தருகிறோம். குறிப்பாக அருமையான மணமகள் அணிந்து கொள்ள இருக்கிற இந்த பட்டு புடவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை கரம் நீட்டி ஆசீர்வதியும். அருமையான பிள்ளைகள் செய்ய இருக்கிற இந்த ஒப்பந்தம் என்னென்றும் உடைய குடும்ப வாழ்விற்கு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இந்த புடவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் நிச்சயத்தின் அடையாளமாக மாற்றிக்கொள்ள இருக்கிற மோதிரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நித்திய அடையாளமாக இருந்து என்றென்றும் அருமையான பிள்ளைகள் உடைய நாமத்தை கணவனும் மனைவியுமாக மகிமைப்படுத்துகிற அனுபவங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள இருக்கிற வேதாகமத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து என்றென்றும் அருமையான பிள்ளைகள் இதன் வழிகளிலே வழிநடப்பதற்கு கிருபை கூர்ந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். வைக்கப்பட்டிருக்கிற மலர் மாலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து அருமையான பிள்ளைகள் சூடிக்கொள்ளும் போது இது என்றென்றும் என்னுடைய குடும்ப வாழ்விற்கு ஆண்டவரை மனம் வீசுகின்ற ஒன்றாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருள்வீராக. வைக்கப்பட்டிருக்கிற இனிப்பு வகைகளுக்காக, பழங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது எல்லாவற்றையும் எங்களுக்கு அதிகமாய் செய்து தருகிற ஆண்டவர், இப்போது நீர் கரம் நீட்டி ஆசீர்வதித்து அருமையான பிள்ளைகளுடைய கரங்களிலே இதை கொடுப்பீராக. அன்பு பிள்ளைகளும் இதை எடுத்து சென்று மணமகளுடைய கரங்களிலே கொடுக்கும் போது அது மிகுந்த மகிழ்ச்சி மகளுக்கு உருவாக்கவும், இதை அருமையான பிள்ளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒரு மணமகளாக வந்து நிற்கும் போது அது நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்க அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனுடைய பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், உடன்பிறப்புகளுக்காக ஸ்தோத்திரம், சகோதரனுக்காக, குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பெற்றோரின் உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாரும் இந்த இடத்திலே உற்றார் உறவினர்களாக பணி செய்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்து பிள்ளைகள் சென்று வருகிற பிரயாணங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை முன்னும் பின்னுமாக உடைய சமூகம் சென்று அருமையான பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தருகிற இந்த காரியம் நிறைவான ஆசீர்வாதமாய் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உடைய வல்லமையுள்ள கரத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். உடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நீர் நிறைவேற்றி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த நாளிலே நிச்சய ஒப்பந்தத்திலே இணைக்கப்பட இருக்கிற அருமையான மணமக்களோடு கூட இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன். இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா. இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் இனித்திடுமே. ஒளிந்திடும் எனையே உனது விழிகள் தேடியே அலைந்திடுமே. மாடியின் வளைவில் என்னை கண்டுபிடிப்பாய், பார்க்காதவன் போல் சிறப்பாய் நடிப்பாய். திடுமென திரும்பி என் இடை வளைப்பாய், படிகளின் அடியில் என்னை அள்ளி அணைப்பாய். அச்சங்களும் அச்சப்பட்டு மறைந்திடுமே, வெட்கங்களும் வெட்கப்பட்டு ஒளிந்திடுமே. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா.
இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே நீதான் பெண்ணே, கண்ணில் எரிகிற நிலவும். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே இதயம் கேட்குதே என் காற்றாக கனவாக கை வீசும் காதல் இவள் யாரோ தேவதையின் விழியில் விழா காணும் பொன்வானம் அழைக்குது அருகில் மின்னல் விரல் ஸ்பரிசம் அம்மாடி சிலிர்க்குது நெஞ்சில். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் நின்று சுழல்கின்றதே அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். மணமகன் வீட்டார் கொண்டு வந்திருக்கிற இந்த உசிதமான பொருட்களை நாம் இப்பொழுது ஜெபிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்றத்தினை உண்டாக்குவேன் என்று ஏதேன் தோட்டம் முதலாய் திருமணத்தை நடத்தி வைக்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே மணமகன் வீட்டார் மணமகளுக்கு என்று உச்சிதமான பொருட்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள், பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த பொருளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மனம் வீசுகின்ற மலர் ஆண்டவரே, விலை உயர்ந்த பட்டுப்படவை ஆண்டவரே, ஆரோக்கியம் தருகிற கனிகளை கொடுத்து மகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். கொண்டு வந்த அத்தனை பொருட்களையும் மணமக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நிச்சயதார்த்த நிகழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தவாறே தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம், வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திர இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரை, ஆசீர்வாதமான நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையாக ஆண்டு கொடுக்கிறேன் ஸ்தோத்திரம். நாளை ஜெல்சினுக்காக, ஜெனிஃபருக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள், பெற்றோர், உற்றார், உறவினர், இனஜன பந்துக்கள், திருச்சபையின் விசுவாசிகள் முன்னிலையிலே நிச்சயதார்த்தத்துக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்வு முழுமையாய் பிரசனத்தார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது பாடல் பாடி கொண்டிருக்கிற போது மணமகனுக்கு மணமகளுடைய தகப்பனர் திருவாளர் சுதாகர் அண்ணன் அவர்களும், மணமகளுக்கு அருமையான மணமகனுடைய தாயார் அருமையான சரோ அக்கா அவர்களும் மலர் மாட்டை சுட்டுவார். வாழ்வு பூவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு பூவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு குடிப்பன வீரும் குணமுள்ளதாரும் கொடுத்து கொண்டாலது சமசாரம் அன்புதாரம் அன்புவிதனின் அணை அணங்காவே அமர்ந்த சஞ்சீவி அவளையில்லாதவள் ஒரு பாவி நல்ல மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு. அடுத்ததாக பரிசுத்த வேதாகமத்தை நாம் பரிசாக கொடுக்க இருக்கிறோம். அதை நாம் இப்பொழுது ஜெபித்து கொடுப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒப்பற்ற தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலே அருமையான முதல் பரிசாக மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகளுக்கும் கொடுத்த மகிழ்வர் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தின் வழியாக இந்த வாழ்வும் வெற்றியாய் அமைந்திட அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
மக்களாக நடக்கவே ஜெபத்திற்காக இந்த குடும்பத்தை நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். மகனுடைய பெயர் ஜெல்சின் பணிக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பனார் அருமையான ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள், சர்வ சகோதரி எல்லாருக்கும் தோத்திரம் போடுறேன். ரைட். அவர்களுக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகள். எனக்கு நிறைய பேர் தெரியணும், எத்தனை பிள்ளைகள் தெரியணும்ல. சரியா? இவருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறாரு. மேடை சின்னதா இருக்கனால ஏத்தல அவரை. அண்ணன் இருக்கிறாரு. அண்ணன் கொஞ்சம் அப்படி வந்திருக்கோங்க, நாங்க பார்ப்போம்ல. கை தட்டுதான். ரைட். குடும்பமா வாங்க. அவருக்கு ஒரு குட்டி பிள்ளை இருக்கு, வாங்க. ரைட் ரைட். பின்ன மேல வந்து நாத்தனார்களுக்காக. ரைட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அண்ணா. இவரும் வழக்கறிஞரா இருக்கிறாரு. சரியா? சாத்தான்குளத்திலே அவர்கள் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞராக. தேங்க்யூ. ரைட் ரைட். அவருடைய பெற்றோர் அருமையான சுதாகர் அண்ணன் அவர்கள், ஜெபசெல்வி சகோதரி. ரைட். அவருக்கு ஒரு ஜஸ்டின் உண்டு. ஜஸ்டினுங்க மோதிரத்திற்காக எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திர இருக்கிற அன்புடரை இந்த ஆண்டவரே, மண்ணிலிருந்து மோதிரம் எடுக்கப்படுகிறது, ஆபரணமாக மின்னிக் கொண்டிருக்கிறது, தங்கமாக வந்து ஆண்டவரே அழகான மோதிரமாக இருக்கிறது. அவ்விதமாக இந்த நாளிலே அன்பு பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு விலையேற பெற்றவர்கள் என்பதின் உறுதியின் அடையாளமாக, நிச்சயதார்த்தின் அடையாளமாக இந்த மோதிரத்தை இப்போது நாங்கள் பிரதிஷ்டை செய்து கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கரம் தட்டுவோம். உட்காருங்க. இப்போது வேத பகுதி ஒன்று நம்முடைய ஊழியர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:50 வரைக்கும். ஆதியாகமம் 24:50 வரைக்கும் பகுதி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம் முதல் 60வது வசனங்கள் முடிய. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொல்லம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பி விடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக என்று
ஆசீர்வதித்தார்கள் என்பது குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. ஜெனிஃபருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே குடும்பத்தார் எல்லாரும் ஒன்றிணைந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய நண்பர்கள் மலையிலும் ஐஸ் சாப்பிட்டு எங்களெல்லாம் உசுப்பேத்தி விடுறிய. ஆமா, மாப்பிள்ளைக்கு இங்க இருக்க முடியல. நீ வாங்க 2 எக்ஸ்ட்ரா ஐஸ் வாங்கினா 2 சேமி ஐஸ் எடுத்துக்கலாம், கொடுத்திருக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி. முடிஞ்ச உடனே சாப்பிடலாம். ரைட். எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான குடும்பத்தார், மிக முக்கியமான நிகழ்ச்சி. மழை வந்துச்சுன்னு ஒருத்தர் ஒரு நாள் நினைச்சுட்டாரு. ஆமா, மழைக்கு குறையும் சொல்லக்கூடாது. மழை என்பது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். அருமையான பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆயத்தம் செய்திருக்கிறார். இந்த திருமணத்திலே இந்த மழை அவர்களையும் வந்து ஆசீர்வித்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அருமையான குடும்பத்தாரை வாழ்த்துகிறோம். மகனுடைய தகப்பனார் அருமையான ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள், நமக்கு நிறைய பேர் தெரியுமோ தெரியலையே, மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம வீடுகள் எல்லாம் அம்மி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் சிரமத்தை குறைப்பதற்கு இதயம் மசாலா, சரியா? அவங்க மாப்பிள்ளையுடைய அப்பா வந்து மசாலா கம்பெனி இதயம் தானே வந்திருக்கிறாங்க. ரைட். அதனால ரொம்ப குழம்பு வைக்க சிரமப்படுறவங்க நீங்க இதய மசாலா வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல சுவையான உணவு கிடைக்கும். ரைட். விளம்பரம் எடுத்த முயற்சிகள் மிகவும் அதிகம். அருமையான சுதாகர் அண்ணன் அவர்கள், அவருடைய மூத்த சகோதரர் ஞானசேகர் அண்ணன் அவர்கள் வெள்ளாளம் விலையில எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவருடைய தகப்பனார் அந்திரேயா ஐயா அவர்கள், குடும்பத்தார் முழுவதும் எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுவது, மனிதனுடைய முயற்சி அல்ல. ஆண்டவர் தான் எல்லா திருமணத்தையும் நடத்தி வைக்கிறார். இந்த திருமணத்தை ஆண்டவர் தான் நடத்தி வைத்திருக்கிறார். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா பெண் பார்க்கிற வேலை தான். பெண் பார்க்கிற போதுதான் சொல்லுவாங்க, எத்தனையோ வீடு ஏறி இறங்கணும், பொருத்தமான மணமகன் வரவில்லை. சிலருக்கு பிறக்கும் போதே இருக்கும், மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருக்கும், ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், அவங்க பரவாயில்ல. சிலருக்கு படிக்கிற இடத்துல கிடைக்கும். ஆமா, கூட படிச்ச பிள்ளைய கூட படிச்ச பையனும் கிடைக்கும், அதுவும் பரவாயில்ல. சிலருக்கு ஏத்த விட்டு ஜன்னல்ல கூட கிடைக்கும். அப்படியும் சில அதிர்ஷ்டசாலிகள் இருப்பாங்க. பாருங்க, இப்படி திருமணம் என்பது அப்படி பெண் பார்க்கிற நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து இந்த திருமணங்கள் எல்லாம் நடக்குது. அதனாலதான் கிறிஸ்தவ திருமணத்துல இவ்வளவு பெரிய வழிமுறைகளை நாம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படி ஒரு வேத பகுதியை நம்முடைய ஊழியர் அவர்கள் வாசிக்க கேட்டோம். ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்காக ரெபெக்காளை அழைத்து கொண்டு போகிற நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு பாடமாக வாசிக்க கேட்டோம். ஆகவே அப்பொழுது அவர் 200 குணம், சரியா? எங்க ஊர்ல கடாச்சிபுரத்துல நாங்க கேட்டோம்னா எப்படிதான் என்ன தெரிஞ்சா கிடைக்கும். ஆமா, இப்பதான் 2-3 நாளா பரவாயில்ல, இல்லைன்னா 20 நாளைக்கு முன்னாடி தண்ணிக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாருங்க, அது பாலைவனம். கிணத்துல இறங்கி ஏறி 200 குடம் தண்ணி எடுத்து ஊத்துன உடனே தான் பெரிய சந்தோஷம். அந்த காலங்கள்ல பெண் பார்க்கறதுக்கு கிணத்துக்கிட்ட தான் போய் பொண்ணு பார்ப்பாங்க, இல்லைன்னா பைப்படியில. பொண்ணு எவ்வளவு சண்டை போடுதுன்னு நினைச்சலாம். வாயிட்டு போட்டு முத்து பறக்கி தங்கம் சேர்க்கிற ஆட்கள் எங்க ஊரு. ஏன்னா தூத்துக்குள்ள இருந்து அதுக்கு முத்து நகர். அவன் கடல்ல கிடந்து முத்து பறப்பான். நம்ம ஊர்ல எங்க கிடக்கு? ரோட்லயே கிடக்கு பாருங்க முத்து. குணசாலியான பெண், அதை விட விளையேற பெற்றவர் குணசாலியான பெண். அப்படி ஜெனிஃபர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். எல்லா நன்மை தருகிற ஆண்டவர் உங்களை தந்து வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஐயா, ரொக்க பணம் கொண்டாங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். விசேஷமாய் இந்த நல்ல மங்களகரமான நாளிலே ஆண்டவரே, மன மகளுடைய வீட்டாரின் சார்பாக அன்பு மன மகனுடைய வீட்டாருக்கு கொடுக்கப்படுகிற இந்த உச்சிதமான வெகுமதிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் இதை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய திருமண காரியங்களுக்கென்று இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, இது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஊழியர்களாய் உங்களுடைய நாமத்தினாலே இதை நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்து நாங்கள் கொடுக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் இதிலே சம்பூர்ணமாக தங்கி இருக்கட்டும். வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
ஜெனிஃபருக்காக ஸ்தோத்திரம். உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் எல்லாருடைய முன்னிலையிலே இன்னைக்கு நிச்சயதார்த்த நிகழ்வு எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தந்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் இந்த அன்பு பிள்ளைகளை பலமாய் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னுடைய கிருபையில பராமரிப்பு போய்க்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படும் மேல் கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தமது பிரசன்னமாக்கி இப்ப சந்தோஷம் சமாதானம் சுகவாழ்வு கட்டளையிடக்கிறவர். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. சுத்தி போட வேணாமா கண்ணு பட்டு போச்சு இந்த ஜோடி சூப்பர்னு ஊருக்குள்ள பேச்சு வயலுக்கு போற சனமெல்லாம் பச்சை நெல்லாக நம்ம பேர நடவ செய்யுதையா சந்தையில கூட கூட்டமெல்லாம் துட்டி இல்லாம நம்ம சிரி வாங்கி போகுதையா ஆத்தங்கரையில களத்து மேட்டுல நம்ம கதைய பேசித்தான் காத்தே வீசுது. சுத்தி போட வேணாமா கண்பட்டு போச்சு இந்த ஜோடி சூப்பர்னு ஊருக்குள்ள பேச்சு. மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ, விளக்கா குத்து விளக்கா நீ வெளிச்சம் வீசுவ. புருஷ தோள்ல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் சேமிப்பேன் அழகா என்ன அதட்டி நீ கட்டளை போடுவ, குளிச்சா தலை துவட்டி நீ முத்தமும் வாங்குவ. தினமும் தினமும் நான் தான் வந்து வெத்தல மடிக்கணும் பாதி கடிச்சு நீ தான் மிச்சம் எனக்கு கொடுக்கணும் அட இப்படி ஒரு ஜோடியான்னு உலகமும் கண்ண வைக்கணும். சுத்தி போட வேணாமா கண்பட்டு போச்சு இந்த ஜோடி சூப்பர்னு ஊருக்குள்ள பேச்சு.
பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா வண்ணாரப்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா கருங்கல்லாம் கண்ணாடி ஊடாச்சா விரல் பட்டாலே ஐஸ்கிரீமும் சூடாச்சா செல்லெல்லாம் வயலண்ட் மோடாச்சா ஜகமே ஜாலியாச்சா வண்ணாரப்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா கொக்கி போட்டு இழுக்காம சரிஞ்சானே லேசா கொஞ்சம் அவ சிரிச்சாலே கரைஞ்சா சர்வேசா பார்க்காம அவளும் போனாலே பவரும் கட்டாச்சா ஒரு நொடிதான் பார்த்தா கோடி மின்சாரம் உசுரல உண்டாச்சா யாரோடும் எதுவும் பேசாம தலையேறண்டாச்சா அந்த கதைய கேட்டா ஊசி பட்டாசும் அது ரெடி குண்டாச்சா காத்தாடி கூட கை மீறி போச்சா ஏரோப்ளேனாக ஏங்கி ஏங்கி மேல பறக்குது கண்ணால பாட்டெழுதி அவ தெம்மாங்கு பாட வச்சா இல்லாத காதல் வர கொல குத்தாட்டம் போட வச்சா வண்ணாரப்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா